இன்னைக்கு 2026 தேர்தல்ல ஒரு புதிய கட்சி வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்க. இதுல முக்கியமாக 2ஆம் நாள் சட்டப்பேரவையில உதயநிதி அவர்கள் சனாதனம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை வந்து மீண்டும் வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு நிறைய இந்து மக்கள் கட்சியில இருந்து இந்து முன்னணி கட்சிகள் எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்களும் உங்களுடைய கருத்து சொல்லியிருக்கிறீங்க. திரும்பவும் திமுக இதே ஒரு வாதத்தை முன்வைத்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சனாதனம் என்று சொன்னாலே நிரந்தரமானது அப்படின்னு பொருள். கண்டிப்பா. அப்படி அப்படி இருக்கின்ற ஒரு விஷயத்தை உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய திராவிடியன் மாடல் மக்களால் டிஜெக்டட் மாடல் ஒன்றை திருப்பியும் தூக்கி நிறுத்துறதுக்காக இவன் உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரியா பேசியிருக்கார் அப்படிங்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கதாகும். இதை மாண்புமிகு முதல்வர் அவர் துவக்கத்திலேயே சொல்லியிருக்க, நான் எல்லாருக்குமானவன். அப்படி இருக்கும் பொழுது இந்து மதத்திற்கு எதிராக அதை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருக்கின்ற இந்த உதயநிதியின் கீழ்த்தரமான இந்து விரோத அணுகுமுறையை வன்மையாக கண்டிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பா சார். ஆனா இன்னைக்கு விஜய் வந்து மதச்சார்பற்ற ஒரு ஆட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கும் பொழுது எந்த ஒரு அவருடைய கருத்துக்களை வந்து விஜய் அவர்கள் பேசவும் இல்ல. முதலமைச்சராக பதவியில் இருக்கிறார். அதாவது நான் இதுல ரொம்ப உள்ள போக விரும்பல. மத சார்பின்மைன்னா என்ன அர்த்தம்? இந்து விரோதம்னு அர்த்தமா? எந்த மதத்திற்கு சார்பாகவும் அரசாங்கம் செயல்படாது. தனி நபர் இல்ல, அரசாங்கம் செயல்படாது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகின்ற ஒரு அரசாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்து மதத்திற்கு விரோதமான கருத்தை அனுமதிப்பது என்பதும் மதசார்பற்ற கொள்கைக்கு விரோதமானதாக இருக்கும். எனவே உடனடியாக இந்த இந்து விரோதி உதயநிதி ஸ்டாலினுடைய இந்து விரோத போக்கிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவருடைய கண்டனத்தை உடனடியாக தெரிவிக்க வேண்டும். அதுதான் மதசார்பின்மை என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு வந்து விஜயனுடைய ஜோஷியருக்கு ஒரு பதவி அரசு ஆலோசகராக, அதாவது அரசியல் ஆலோசகராக பதவி நியமனம் கொடுத்திருந்தாங்க. உடனே இன்னைக்கு அது வந்து திரும்பவும் வந்து வாபஸ் வாங்கி இருக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு ஜோஷியரை நம்புகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் இடத்துல போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நான் என்ன சொல்றேன், அவர் ஜோசியரா இல்லையாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்புறேன். அவர் ஒரு நபரை மதித்து பொறுப்பு கொடுத்திருக்கார். அவர் ஜோசியர் அறிந்தவர் என்பதை வைத்து அவரை எதிர்ப்பது என்பது அநாகரிகமான செயல். கண்டிப்பா சார். இன்னைக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிச்சிருக்கிறாரு விஜய். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதிமுகவுல இருந்து 22 பேர் வந்து ஆதரவு தெரிவிக்காமல் இருக்கிறாங்க. திமுக வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. இந்த அரசு எப்படி ஆட்சி அமைக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? ஒரு மூத்த தலைவராக நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த அரசு நடக்கும். ஏன்னா அதிமுகல இருந்து பிரிஞ்சு போயிருக்கிறதும் இந்த சில்லுவண்டி கட்சிகள், கம்யூனிஸ்ட், விசிக போன்றவையை நம்பி தமிழக முதலமைச்சர் அரசு நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது என்பதையே இன்றைய சூழ்நிலையானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. இப்போ பாஜக இதுக்கு சப்போர்ட் பண்ணுமாங்க சார்? இல்ல, அதெல்லாம் அகில இந்திய தலைமை முடிவெடுக்க வேண்டியது. ரெண்டாவது இஷ்யூ பேஸ்டு. ஓகே சார். இன்னைக்கு வந்து 2 வாரங்களுக்குள்ளாக 717 மதுக்கடைகளை வந்து மூட வேண்டும் அப்படிங்கறது வந்து அவருடைய அரசாணையை வந்து உத்தரவு பிறப்பித்து இருக்கிறார் முதலமைச்சர். திமுகவும் வந்து அவங்க 500 கடைகளை மூடியதாக வந்து ஒரு செய்தி இருக்கு. இப்ப இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த புதிய அரசு? அதாவது ஏற்கனவே இருக்கின்ற விதிதான். பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் ஆகியவற்றை அருகில் மதுக்கடை இருக்கக்கூடாது.
ஆகவே அந்த கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசு கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது.